வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். டைட்டிலே பார்த்துருப்பீங்க. யூகேல லண்டனில் வந்து நர்ஸ் ஜாப்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி டிமாண்ட் இருக்குது, எப்படி வந்து இந்தியாவிலேருந்து வர முடியும், என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு யூகேல வந்து எஜுகேஷன் ஃப்ரீ, அதே மாதிரி வந்து மெடிசனும் ஃப்ரீ. ஸோ முக்கால்வாசி இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாலும் 90% ஆஃப் தி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் தான். NHS அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த NHS மூலமாக தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணுது. இது வந்து ஒரு சென்ட்ரல் பாடி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மூணு இந்தியன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி இங்கே வந்து இந்த NHSங்கிற வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரொம்ப மோஸ்ட் வாண்டட் ஜாப்ஸ், அதாவது மோஸ்ட் ரிக்வயர்ட் ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்பயுமே வந்து நர்ஸ் ஜாப்ஸ்க்கு வந்துட்டு டிமாண்ட் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய தடவை வந்து இவங்களோட எஸ்டிமேட்ஸ் பப்ளிஷ் பண்ணும்போது 50,000 to 100,000, அதாவது 1,00,000 நர்சஸ் வரைக்கும் யூகேல வந்து ஷார்ட்டேஜ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய தடவை வந்து கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப டிமாண்ட், அதாவது ஹை டிமாண்டில் இருக்கிற ஒரு ஜாப் யூகேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நர்ஸ் ஜாப்ஸ் தான். ஸோ இங்கே யூகேக்குள்ளே வந்து இவங்களால வந்து இருக்கிற பாப்புலேஷன், இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸஸ் வச்சு இவங்களால இந்த நர்ஸ் ஸ்டாஃபிங்கை வந்து அடிக்குவேட்டாக மீட் பண்ண முடியல. அதனால பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா யூரோப்புக்கு வெளியில் போவாங்க. யூரோப்பில் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுனால முக்கால்வாசி வந்து இந்தியாவில் வந்து ட்ரெயின்டு நர்சஸ் ஜாஸ்தி இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து நம்ம சவுத் இந்தியாவில் வந்து ட்ரெயின்டு நர்சஸ் ஜாஸ்தி இருக்காங்கிறதுனால நிறைய சவுத் இந்தியாவிலேருந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க இந்த NHS ஜாப்ஸ்க்காக. ஸோ மோஸ்ட் டிமாண்டில் இருக்கிற ஒரு ஜாப் யூகேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்பயுமே வந்து நர்சிங் ஜாப்ஸ் தான். இன்றைக்கி வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க இருக்காங்க, ரதி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு 2 years முன்னாடி இதே மாதிரி ஒரு நர்ஸ் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி NHS நர்ஸாக வந்து யூகேயில் இருக்காங்க. 2 years முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க என்னோட சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா வந்துட்டு நான் நிறைய விஷயங்கள் கேட்பேன். பட் அவங்ககிட்டயும் அதே மாதிரி நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து நர்ஸ் ஜாபுக்கு வர்றதுக்கு வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணுறாங்க. எனக்கு சஃபிஷியண்ட்டாக டீட்டெயில்ஸ் தெரியல. நான் ஓரளவுக்கு நான் இன்டர்நெட்டில் பார்த்துருந்தாலும் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை சொல்ல முடியும், இல்லை நீங்களே கூட சொல்லலாம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஒரு நிறைய வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பண்ணுறது வந்து முக்கியமாக அவங்களுடைய இன்புட்னால தான் என்னால் பண்ண முடியுது. ஸோ ஒரு பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு சொல்லிக்கலாம். அவங்க பேர் ரதி. அவங்க வந்து NHSல நர்ஸாக இருக்காங்க யூகேல. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா வந்துட்டு இந்த ஊரில் வந்து நான் வந்து பார்த்த விஷயங்கள் வந்து என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் டிஃபராக இருக்கலாம். பட் நான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய தடவை போயிருக்கேன். நான் அட்மிட்டாக இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் ஓவர் நைட் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கேரராக இருந்திருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் பார்த்த விஷயங்கள் என்னென்னா வந்துட்டு, ஒரு டாக்டருக்கு இந்த ஊரில் வந்து எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களோ ஆல்மோஸ்ட் அதே அளவுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் வந்து நர்சஸ்க்கும் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் இவங்களை வந்து மிட்வைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னன்சிக்கு வந்து நிறைய வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு தடவை இன்ஃபேக்ட் நைட் ஓவர் நைட் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கும்போது ஒரு 12-13 வயசு பையன், அவங்க அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களால இருக்க முடியல, அவங்க அம்மாவால் இருக்க முடியல, இன்னொரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 8 மணிக்கெலாம் வந்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவன் ஓவர் நைட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த நர்சஸ் வந்து ஃபுல் நைட் வந்து அவங்களுக்கு, அந்த பையனுக்கு வந்து வந்து அவனை கேர் பண்ணிக்கிட்டது, அவனுக்கு வந்து பேசி அவனுக்கு தைரியம் சொல்லி ஆறுதல் பண்ணது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அதாவது ஒரு வேலைங்கிறதையும் தாண்டி வந்து அவங்க எவ்வளோ தூரம் வந்து டெடிக்கேட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து யூகேயில் வந்து ஜென்ரலாக வந்து டாக்டர்ஸ்க்கு எவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்குறாங்களோ, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ, ஆல்மோஸ்ட் அதே அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச நர்சஸ்க்கு வந்து நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன். நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு சில இடங்களில் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் சிலருக்கு வந்து வேறு மாதிரி இருக்கலாம். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். என்னுடைய வீசா பற்றின வீடியோ, அதாவது யூகேல வேலை பார்க்குறதுக்கு என்னெல்லாம் வீசா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். Tier 1, Tier 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த nhs.co.uk, அதாவது NHS உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து என்ன கேட்டகரியில் நர்சஸ் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு அவுட் சைட் யூரோப்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ Tier 1 ஹைலி ஸ்கில்ட் மைக்ரண்ட் வீசா அந்த ப்ரோக்ராம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். ஸோ Tier 1 வந்து NHSல யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஹைலி ஸ்கில் கேட்டகரியில் வந்து நர்சிங்கில் வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. Tier 2 ஸ்கில்டு கேட்டகரி, அதாவது ஒரு ஸ்கில் இருக்குது அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வந்து இவங்க எடுத்துகிட்டு வராங்க. நர்சஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் என்னுடைய வீசா வீடியோவில் சொல்லியிருப்பேன், லேபர் மார்க்கெட் டெஸ்ட், ரெசிடென்ட் லேபர் மார்க்கெட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். அது என்னென்னா வந்துட்டு, இந்த வேலைக்கு என்னால் யூகேல வேலைக்கு ஆள் எடுக்க முடியல,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 days வந்து அந்த ஜாபுக்கு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவுட் சைட் யூரோப்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த ரெசிடென்ட் லேபர் மார்க்கெட் டெஸ்ட் வந்து மற்ற ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து ஒரு ஐடி ஜாபாக இருக்கட்டும், எந்த விதமான ஜாபாக இருக்கட்டும், ஜென்ரலாக வந்து யூகேல வந்து அதுக்கான ஆள் கிடச்சிருவாங்க. ஆர் கிடைக்கல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து 30 daysக்கு வந்து அந்த ஜாப் ஓப்பனிங் வந்து ஓப்பனாக வச்சுருக்கணும். பட் இந்த நர்ஸ் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூகேல வந்து சிவியர் ஷார்ட்டேஜ் இருக்குது. அதாவது யூகேல வந்து இந்த மாதிரி இந்த குவாலிஃபிகேஷனுக்கு குவாலிஃபைடு நர்சஸ் வந்து ரொம்பவே கம்மி அண்ட் அவைலபிலிட்டியும் கிடையாது. பொதுவாக வந்து இந்த ஸ்கில் செட் ஆர் இந்த வேலைக்கு வந்து படிச்சுட்டு வர்றவங்க வந்துட்டு இயர்லி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 100,000 ஜாப்ஸ் கிட்ட வந்துட்டு 1,00,000 பேருக்கு மேலே வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னதாக சொல்லியிருக்கேன் நான். ஸோ இந்த லேபர் மார்க்கெட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் வந்து இந்த நர்ஸ் ஜாப்ஸ்க்கு NHS ஜாப்ஸ்க்கு வந்துட்டு பொதுவாக அவ்வளோவா வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. அது வந்து எக்ஸாம்ஷனே கூட வந்து சில சமயம் NHS ஜாப்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸ்பெஷலி இந்த நர்சிங் ஜாப்ஸ்க்கு வந்து இந்த லேபர் மார்க்கெட் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா NHS ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவங்க தனித்தனி ஒரு இந்தியன் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸோட சேர்ந்து வந்து இந்தியாவில் ஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் நிறைய கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வந்துட்டு இயர் ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த இயர் வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நர்சஸ் வந்து. ஸோ என்னுடைய வீடியோஸில் நான் பொதுவாக பண்ணுற மாதிரி நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற நான் ரெஃபர் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் என்னெல்லாம் ஸ்க்ரீனில் காமிக்கிறேனோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். தவிர என்னெல்லாம் முக்கியமான லிங்க்ஸ் இருக்கோ அதெல்லாமும் நான் ஷேர் பண்ணுறேன். இவங்க ரதி சிஸ்டர் சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் பேஸிஸில் வந்துட்டு நான் இந்த மொத்த ப்ராசஸையும் ஒரு 11 ஸ்டெப்ஸாக நான் பிரிச்சிருக்கிறேன். இந்த 11 ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா வந்துட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, அதாவது யூகேல வந்து பொதுவாக எந்த ஒரு ஜாபாக இருந்தாலுமே வந்துட்டு நர்சிங் ஜாப்னு இல்லை, எந்த ஒரு ஜாபாக இருந்தாலுமே நம்ம டேரெக்டாக வந்து எம்ப்ளாயர்கிட்ட அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஒரு 1% ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் தான் வந்து டேரெக்டாக வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. 99% எல்லாருமே ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலமாக தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் NHS ஹாஸ்பிட்டல் ஒவ்வொன்றத்தோடையும் டைப் வச்சுக்கிட்டு இந்தியா பேஸிஸில் இருக்கிற ஒரு இந்தியா பேஸ்டாக இருக்கிற இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து 2 இடத்துலையுமே ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இந்தியாவில் வந்து எவ்ரி மந்த் ஒரு வாக்இன் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி மந்த் இல்லைனாலும் ஒரு பீரியாடிக் பேசிஸில் வந்து ஒரு வாக்இன் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. மேபி 3 monthsக்கு ஒரு 6 monthsக்கு ஒரு இருக்கலாம். ஒவ்வொரு ஏஜென்சியை பொறுத்து இது வந்து மாறலாம். இந்த ஏஜென்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, இவங்க ரதி அவங்க யூஸ் பண்ண ஏஜென்சி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் என்னோடய வீடியோட எண்டில் ஷேர் பண்ணுறேன். பட் நீங்கள் பொதுவாக அந்த ஜாப் குரூப்ஸில் இருக்கீங்க, நீங்கள் நான் கொடுக்குற லிங்க்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து யார், இவங்க எங்கெல்லாம் வந்து இந்த வாக்இன் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். தவிர லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ், லோக்கல் அந்த ஜாப் குரூப்ஸில் அது வாட்ஸ்அப் குரூப்ஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் குரூப்ஸாக இருக்கட்டும், அதுலேயும் வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும், இந்த மாதிரி வாக்இன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதிலலாம் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வாக்இன் நடக்க போகுது அப்படின்னு தெரியுது. தான் ஸ்டெப் 1. ஸோ இந்த மாதிரி ஒரு வாக்இன் நடக்க போகுது அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அந்த வாக்இன் இன்டர்வியூக்கு போகணும். ஸ்டெப் 2 வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட். இந்த ரிட்டன் டெஸ்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்டெப் 3 வந்து இந்த ஏஜென்சி கூட வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். இதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்டெப் 4 வந்து IELTS அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் நமக்கு தெரியும், இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது. இது வந்து காமனாக அந்த IELTS எக்ஸாம், IELTS ஃபார் UKVI அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் வந்து எழுத வேண்டியிருக்கும். இதில் மினிமம் ஸ்கோர் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸ்டெப் 5 வந்து NMC ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக வந்து மெயின் ப்ராசஸ். இங்கேருந்து தான் வந்து உங்களுடைய ஆக்சுவல் வீசா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த NMCங்கிறது வந்து இந்த யூகேல யாரெல்லாம் வந்து நர்ஸ் வேலைக்கு வந்து போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு இந்த NMCயில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு NMCயில் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்களால வந்து யூகேல நர்சிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்தியா ஆகட்டும் பொதுவாகவே வந்துட்டு எல்லாருமே வந்து இந்த NMC மூலமாக தான் வந்தாகணும். ஸோ இந்த NMCயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் IELTS பிடிச்சிட்டிங்க, IELTS பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய மற்ற குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து NMCயில் வந்து ஒரு ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு டெஸ்ட் 1, இது வந்து ஸ்டேஜ் 1 டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எழுத வேண்டியிருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பற்றியும் பார்ப்போம். இது எழுதி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த NMCக்கு வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் முடிச்சு இந்த ப்ராசஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து டேரெக்டாக வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், Tier 2 சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்புவாங்க. ஸோ இந்த Tier 2 சர்டிஃபிகேட் ஸ்பான்சர்ஷிப் பற்றி நான் என்னோட வீசா வீடியோஸில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன்.
இந்த ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் கிடச்ச உடனே, அந்த சர்டிஃபிகேட் கிடச்ச உடனே நீங்கள் வந்து யூகே ஹோம் ஆஃபீஸில் என்ட்ரி கிளியரன்ஸ், அதாவது வீசாக்கு வந்து ஆக்சுவல் ஒர்க் வீசாக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு Tier 2 பேசிஸில் வந்துட்டு Tier 2 ஜென்ரல் பேசிஸில் வந்து உங்களுக்கு வீசா வந்து கொடுப்பாங்க, என்ட்ரி கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு யூகே வரணும். ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா, யூகே வந்ததுக்கப்புறம் 8 வீக்ஸ்க்குள்ளே வந்துட்டு அதே NMCயோட Stage 2 எக்ஸாம்னு இருக்குது, ஆஸ்கி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்குது. இந்த ஆஸ்கி எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் யூகேல. இது நீங்கள் கிளியர் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நர்ஸாக வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸுக்கு பின்னாடி இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஒன்று நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக எந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி எங்கே வாக்கின் வைக்கிறாங்க, எப்போ வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்த வாக்கின் இன்டர்வியூக்கு போகணும். ஆர் நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி எப்போ வாக்கின் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு, நான் இவங்க இப்போ ரத்தி அவங்ககிட்ட பேசினேன் இல்லையா, அவங்ககிட்ட பேசினப்பையும் சரி, நான் படித்தப்பையும் சரி, நிறைய ஃபாரம்ஸில் என்ன போட்டிருந்தாங்க, அவங்களோட வெப்சைட்ஸில் போட்டிருந்தாங்கன்னா எதுவுமே நீங்கள் அவங்ககிட்ட பணம் கட்ட தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியோடைய பிஸ்னஸ் மாடல் எப்படின்னா, அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் மொத்தத்துக்கும் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கு பே பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொரு எலிஜிபிள் செலக்டட் கேண்டிடேட்டுக்கும் அந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து அவங்களுக்கு இன்கம் வரும், பணம் வரும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் எதுவும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்படி உங்ககிட்ட யாராவது வந்து 50,000 கொடுங்க, 1 lakh கொடுங்க, பணம் கொடுங்க, அதுக்கப்புறம் தான் நான் வந்து கூட்டிகிட்டு போவேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ராசஸ் ஆரம்பிப்பேன்னு சொன்னாங்கன்னா முக்கால்வாசி வந்து அது ஃபேக் ஏஜென்சியாக இருக்கலாம். ஒருவேளை வந்து ஒரு டேலண்டட் கேண்டிடேட்ஸ்க்காக வந்துட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட் கேட்கலாமே தவிர வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எந்த வித ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியும் வந்துட்டு ஜெனுவின் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இவங்க ரதி என்னோட வியூவர் வந்து சொன்ன இன்ஃபர்மேஷன் என்ன, அவங்க வந்து நைபுண்யா இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து கிங்ஸ் கிராஸ் காலேஜ் அப்படிங்கிற ஒரு கிங்ஸ் கிராஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய ரினவுண்ட் ஹாஸ்பிட்டல் யூகேல, அவங்களோட சேர்ந்து ஒரு டைஅப்பில் வந்துட்டு இவங்க போய் ரெக்ரூட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி யூகேல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுமே வந்துட்டு அவங்கவுங்க ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியோட டைஅப் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நைபுண்யா இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே லெஜிட்டிமேட்டாக அவங்களோட வெப்சைட் ஆகட்டும், அவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப லெஜிட்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த நைபுண்யா இன்டர்நேஷ்னலுடைய கம்பெனி ப்ரொஃபைல் வெப்சைட் இருக்குது. அவங்க தவிர வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சுருக்காங்க. ஸோ தவிர வந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸோட ப்ரொஃபைலை வந்து நம்மளால் நேராக போய் பார்க்க முடியுது. ஷைனி மேடம்னு சொல்லிட்டு இவங்கள பற்றி தான் ரத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லேயே வந்து தெளிவாக இருக்குது. ஸோ அது தவிர வந்து அவங்களுடைய ஆஃபீஸஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கிளியராக வந்து அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. நம்ம நேரில் போய் பார்க்க முடிகிற இடங்களில் வந்து ஆஃபீஸஸ் இருக்குது. எங்கேயோ கண்காணாத இடத்துல ஒரு ஃபேக் கம்பெனி மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்னென்னா வந்துட்டு, நமக்கு வேண்டிய நேரத்தில் வந்துட்டு இங்கே வாக்கின் இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிறத தேடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். நீங்கள் ஜாப் போர்ட்ஸில் இருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு நர்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து வாக்கின் இன்டர்வியூஸ் இருக்குது கொச்சியில் அப்படின்னு ஒரு ஆட் பார்த்தேன். இது தவிர வந்து OMCL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங்கில் February 2020 வந்துட்டு இந்த மாதம் வந்து எண்டு வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அந்த OMCLோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங்கோடைய மான்செஸ்டர் இங்கிலாண்டுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. 500 நர்சஸ் ரெக்ரூட் பண்ணுறதா சொல்லி வந்து இவங்களுடைய ஆட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண முடிகிற ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது தவிர நீங்கள் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல், இவங்க தான் வந்து இந்த ஜாபை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து இந்த நைபுண்யா இன்டர்நேஷ்னல் டைஅப் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய வேகன்சிஸில் போனீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியுது வந்து என்னெல்லாம் நர்சிங் ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சில ஆர்கனைசேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஸ்டர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய NHS வெப்சைட் இருக்குது. இந்த NHS வெப்சைட்டில் இவங்க வந்து அவங்களுடைய அப்ரூவ்டு ஏஜென்சிஸ் யார் அவங்க பேர் என்னங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூகேயோடைய ஹாஸ்பிட்டலுடைய லிங்க்லேயே வந்துட்டு சில சமயம் வந்து அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் எந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியும் அவங்க டைஅப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாகவும் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அவங்க இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, இந்தியாவில் வந்துட்டு அவங்க என்னைக்கு வந்து வாக்கின் வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஓவர்சீஸ் ரெக்ரூட்மெண்ட் NHSல வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்க்க முடியும். ஆர் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் ஃபேஸ்புக்
வாட்ஸ்அப் இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஜாப் குரூப்ஸில் எஸ்பெஷலி மெடிக்கல் ரிலேட்டட் சம்மந்தமாக இருக்கிற ஜாப் குரூப்ஸில் வந்து ஆக்டிவாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வாக்கின்ஸ் வர்றது வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு நீங்கள் வந்து எந்த பணமும் அப்ஃப்ரண்ட் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து அவங்க ஆல்ரெடி தே ஆர் பெய்டு பை த ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால் உங்களை வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்க போகுது. உங்ககிட்டேருந்து பணம் வாங்கி அவங்க வந்து பெனிஃபிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ முக்கால்வாசி இந்த ஃபேக் ஆர்கனைசேஷன்ஸ், ஏன்னா நிறைய நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து நிறைய இமெயில்ஸ் என்ன வருது அப்படின்னா, நான் இந்த மாதிரி பணம் கட்டி ஏமாந்துருக்கேன், விசா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க, 1 லட்சம் 2 லட்சம்லாம் கட்டி ஏமாந்துருக்காங்க, நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. எனக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இமெயில், 100கணக்கில் இமெயில்ஸ் வந்திருக்கு. நான் ஃபேக் விசா பற்றி நான் ஒரு வீடியோவே கூட போட்டிருக்கேன். ஸோ அதனால் அப்ஃப்ரண்ட் பணம் கட்டி யார்கிட்டையும் ஏமாறாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி ஜெனுவின் ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட அப்ஃப்ரண்ட்டாக பணம் வாங்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம அந்த வாக்கின் இன்டர்வியூ கண்டுபிடிச்சிட்டோம். வாக்கின் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும். உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட்ஸு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். தவிர வந்து ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஒரு பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் பேட்டர், இதையும் எடுத்துகிட்டு போகணும். இந்த டைமில் நீங்கள் வந்து IELTS ஆல்ரெடி எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் IELTS மார்க் ஷீட்டும் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இன்டென்ட் டு ரைட் IELTS, அதாவது நான் இனிமேல் IELTS எழுத போகிறேன் அப்படிங்கிற இன்டென்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியும் போய் நீங்கள் அட்டன் பண்ணலாம். சில ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி IELTS எழுதியிருந்தால் மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு ஒரு ஃபில்டர் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. பட் நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நான் படித்த வரைக்கும் வந்துட்டு அந்த மாதிரி ஃபில்டர் க்ரைட்டீரியா இல்லை, நீங்கள் அதுக்கப்புறமா IELTS எழுதிக்கலாம் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து IELTS வந்து நீங்கள் முன்னாடி எழுதலாம் ஆர் பின்னாடி எழுதலாம். அந்த நைப்புண்யா இன்டர்நேஷ்னல் வந்து அவங்க ரத்தி சொன்னது என்னென்னா, நீங்கள் போகும்போது வந்து இன்டென்ட் டு ரைட் IELTS, நான் இனிமேல் தான் IELTS எழுத போகிறேன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆர்கனைசேஷன் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியை பேஸ் பண்ணி இந்த ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மோர் ஆர் லெஸ் வந்து நிறைய கம்பெனிஸில் வந்துட்டு மற்ற இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் வந்து என்னவாக இருக்கும், எந்த கண்டென்ட் வந்து கேட்பாங்க அப்படின்னு ஆல்ரெடி நீங்கள் வாக்கினுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போதே வந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் பேக் மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து ஒரு 12 questions இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 12 questionsல வந்து 10 questions கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டோட கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், மெடிக்கல் கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பொதுவாக ஒரு நர்ஸாக இருக்கிறவங்க, நர்ஸாக வேலை பார்த்துருக்கவங்களுக்கு இந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியாகவே இருக்கும். எவ்வளோ ml கொடுக்கணும், எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும், ஒரு டோசேஜில் எவ்வளோ ml இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக நர்சிங் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் வந்து அதை ப்ரஷ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா இது வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொன்னாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த 12 questions 10 questions ஆன்சர் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு உடனே சொல்லிவிடுவாங்க. ஸோ காலையில் ரிட்டன் டெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போல் வந்து உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ் வந்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் ரிட்டன் டெஸ்ட்டோட ப்ரொசீஜர். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் 3யோட இன்டர்வியூ ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க ஒவ்வொரு இன்டர்வியூ கேபின்லேயும். இந்த நைப்புண்யா இன்டர்நேஷ்னல் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹாஸ்பிட்டலோடைய சீனியர் நர்சஸ், சீனியர் மேட்ரன்ஸ் இவங்க தான் வந்து வருவாங்க. இந்த கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஒரு எந்த காலேஜோட வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து அஃபிலியேட்டடாக இருக்காங்களோ அந்த காலேஜ், அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து சீனியர் நர்சஸும் சீனியர் மேட்ரன்ஸும் வருவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேராக உட்காந்துருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. உங்கள் வேலையை பற்றி கேட்பாங்க. நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டி என்ன, உங்களுடைய கேப்பபிலிட்டி என்னங்கிறத ஜட்ஜ் பண்ணுவாங்க. தவிர ரொம்ப டீட்டெயில்டாக மெடிக்கல் கொஸ்டின்ஸ், உங்களால் ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ் வந்து அந்த ஸ்டேஜில் கேட்க மாட்டாங்க. ஸோ எதுனாலும் வந்து அவங்களோட கண்ணை பார்த்து தைரியமாக பதில் சொல்லுங்கள். அவங்க கேட்குற கேள்வி வந்து புரியல அப்படின்னா புரியலங்கிறத சொல்லி ப்ராப்பராக என்ன கேட்டிருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். பயப்படாமல் நிதானமாக தெளிவாக தைரியமாக பேசினாலே வந்துட்டு அதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு தைரியமாக ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு நிதானமாக ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற குவாலிட்டிஸை தான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த டைமில். ஸோ இந்த இன்டர்வியூ வந்து ஒரு 30 minutes to 1 hour போகலாம். அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. சீனியர் நர்ஸும் கேட்பாங்க, மேட்ரனும் கேட்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு அவங்க வந்து ரிசல்ட் வந்து அன்றைக்கே சொல்லிவிடுவாங்க. நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படிங்கிறத அன்றைக்கே சொல்லிவிடுவாங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு மேபி அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டேயோ ஒரு அதுக்கு அடுத்த நாளோ வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க நீங்கள் செலக்டடாக இல்லையான்னு சொல்லிட்டு.
ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 3 ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் நர்ஸாக இருக்கும்போது என்ன மாதிரியான டஃப் சுச்சுவேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, எமர்ஜென்சி கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா, ஆர் நீங்கள் சர்ஜிக்கல் நர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி சர்ஜரிஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட வேலையிலேருந்து தான் கேட்பாங்க. இது தவிர வந்து ஒரு டெஸ்ட் ஆர் வேலிடேஷன் அப்படின்னா நியூஸ் சார்ட் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அவங்க. இதில் வந்து ஒரு பேஷண்ட்டோட ஸ்கோர் இருக்கும். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் அட்மிட் ஆகிருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பேஷண்ட்டோட ஸ்கோர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின்டு நர்ஸால் வந்து இந்த ஸ்கோரை படித்து அந்த பேஷண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சாம்பிள் ஸ்கோர் கார்டு எடுத்து ஒரு சாம்பிள் நியூஸ் சார்ட் எடுத்து கொடுத்துட்டு இந்த பேஷண்ட்டோடைய ஸ்கோர் பார்த்துட்டு இவங்க என்னென்ன கண்டிஷனில் இருக்காங்க, இவங்க எவ்வளோ அக்யூட்டாக இருக்காங்க, என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஒன்றும் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ்க்காக பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய வேலையை ஒழுங்காக பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த ஃபேஸ் டு ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா IELTS எழுதணும். ஸோ இந்த IELTSக்கு வந்து நிறைய பேர் கோச்சிங் போவாங்க, அப்படி இல்லைன்னா நிறைய ஆன்லைன் மெட்டீரியலும் இருக்குது. நான் இந்த IELTSோட லிங்க்கும் நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த IELTSங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி அப்ரூவ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ப்ரொஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லிட்டு ரைட்டிங், லிஸ்னிங் இந்த மாதிரி 4 ஸ்கில்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து 7 or above வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த நர்ஸ் ஆக்குபேஷனுக்கு நிறைய ஆக்குபேஷனுக்கு வந்து இதுதான் வந்து ரெக்கமெண்டட் ஸ்கோராக இருக்கும். ஸோ இந்த IELTS எப்படி எழுதுறது, எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய காம்ப்ரிஹென்சிவ் டாபிக். நான் அதை வந்து இன்னும் வீடியோ பண்ணல. நான் எப்போ வீடியோ பண்ணுறேன்னா அப்போ அந்த வீடியோட லிங்க்கையும் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் IELTS பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வெளியில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. நான் IELTSோட வெப்சைட் லிங்க்கையும் கொடுக்குறேன். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஸ்டேஜில். ஸோ இந்த டைமில் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த IELTS ஃபார் UKVI அப்படிங்கிற இந்த எக்ஸாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 rupees, ஒரு 18,500 rupees ஆகும். ஸோ இது நீங்கள் நல்ல கான்ஃபிடென்ட்டாக வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் இந்த கோச்சிங்லலாம் போயிட்டு ஓரளவுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாஸ் பண்ணுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது எதுவும் இல்லைனா வந்துட்டு இந்த அமௌண்ட் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸில் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அதனால் நல்லா கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் உங்களால் பாஸ் பண்ண முடியும். நிறைய ஃப்ரீ எக்ஸாம்ஸ் இருக்குது ஆன்லைனில். அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது நீங்கள் அந்த IELTS ஃபார் UKVI நீங்கள் எடுக்கலாம். இந்த வீடியோவை ரிவ்யூ பண்ணும்போது ரதி வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா வந்து IELTSோட ஸ்கோர் வந்து ரிக்குவயர்மெண்ட் முன்னாடி வந்து எல்லாத்துலேயும் 7 எடுக்கணும்னு இருந்துச்சு. அது 4 செக்ஷனில் எல்லாத்துலேயும் 7 எடுக்கணும்னு இருந்துச்சு. இப்போ வந்து ரீடிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்கில் மட்டும் 7 எடுத்தால் போதும். ரைட்டிங் வந்து 6.5 எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ரைட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய பேரால் 7 எடுக்க முடியலங்கிறதுனால அதை வந்து குறைச்சிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலுமே வந்துட்டு இந்த IELTSல வந்துட்டு நிறைய பேர் வந்து 6.5 ரைட்டிங்லேயும் எடுக்க முடியல, 7 வந்து மற்ற செக்ஷனில் எடுக்க முடியலங்கிறதுக்காக OET அப்படின்னு ஒன்றையும் அக்செப்ட் பண்ணுறாங்க NMCயில். இப்போது OETங்கிறது என்னென்னா வந்து ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட்னு சொல்லிட்டு இதில் வந்து ரீடிங், லிசனிங், ஸ்பீக்கிங்கில் கிரேட் பியும், ரைட்டிங்கில் இதுக்கும் வந்து ஸ்கோரை குறைச்சிருக்காங்க. C+ வரைக்கும் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்த 2 டெஸ்ட்லேயுமே நீங்கள் வந்து 2 தடவை எக்ஸாம் எழுதலாம். 2 தடவையில் வந்துட்டு எதில் உங்களுக்கு பெட்டராக பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓவராலாக வந்து மினிமம் ஸ்கோரோட ஜாஸ்தி இருந்துச்சுன்னா. இது வந்து அந்த ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட்டோடைய வெப்சைட் இது. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக NMC வந்து C+ வரைக்கும் குறைச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ரைட்டிங்க்கு. இது ஏன் வந்து ஈஸி அப்படின்னா இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. IELTSங்கிறது வந்து ஒரு காமனான இங்கிலீஷ் டெஸ்ட்டு, ஜெனரிக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் வந்து எல்லாரும் எழுதுறதுங்கிறதுனால. பட் இந்த OETங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், எஸ்பெஷலி நர்சிங் ஃபீல்டில் இருக்கவங்க, டாக்டர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறதுனால வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. IELTSல ஒரு 2-3 அட்டெம்ப்ட் எழுதுனவங்க வந்து இந்த OET எழுதி பாஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த OETயோடைய லிங்க்கையும் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரே ஒரு கன்சிடரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OETயோட காஸ்ட் வந்து IELTSோடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அது ஒரு $587 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 29,000 rupees வந்து OETயோட எக்ஸாம் ஃபீஸ் ஆகுது. பட் IELTSோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து 18,500, ஒரு 10,000 rupees ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து NMC ரெஜிஸ்ட்ரேஷன். NMC அப்படின்னா என்னென்னா வந்துட்டு நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சில் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இதோடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து nursing&nmc.org.uk அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த nmc.org.ukல ரெஜிஸ்டருக்கு போயிட்டு ஜாயினிங் த ரெஜிஸ்டர் போட்டிங்கன்னா அவங்களே வந்து தெளிவாக கேட்டிருக்காங்க நர்சிங் அசோசியேட்டா, நர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு.
ரெஜிஸ்டர் as a நர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ட்ரெயின்ட் அவுட் சைட் த யூஆன்னு கேட்குறாங்க. நம்ம ஆமான்னு சொன்னோன்னா நம்ம வந்து புது அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது ஒரு செக்லிஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த IELTS டெஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க வந்து கேட்டுட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளே வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம வந்து NMC ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கமான்ட்டு. ஸோ do you have a valid passport? ஆமாம், என்கிட்ட வேலிட் பாஸ்போர்ட் இருக்குது, அதுக்கும் பேர் மாற்றினதில்லை, உங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களை வந்து உங்கள் கண்ட்ரியில் வந்து நர்ஸாக ஆக்குபை பண்ண விடுமா, நீங்கள் நர்ஸுங்கிறதுக்கான ஒரிஜினல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ஹெல்த் ஓகேயாக இருக்கா, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து இது பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த டைமில் வந்து ஒரு ஹெல்த் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுருக்கணும். ஒரு மெடிக்கல் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹெல்த் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுருக்கணும். எதுவும் போலீஸ் இது எங்கிட்ட இல்லை, ரெக்கார்டு எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். வேறு எந்த ரெகுலேட்டரி பாடியும் வந்து உங்களுக்கு எந்த விதமான இம்பேர்னஸும் சொல்லலை அப்படிங்கிறத சொல்லணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்பாங்க, அதுவும் இல்லைன்னு சொல்லிடணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி IELTS வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது வந்து இண்டெமினிட்டி டெஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க போகிறதுனால நீங்கள் வேலை பார்க்க போகிற ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரொஃபஷனல் இண்டெமினிட்டி கவர் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு நீங்கள் எஸ் சொல்லிடலாம். ஸோ இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே அவங்க வந்து ஒரு PDF மாதிரி கொடுத்துருவாங்க, எல்லாமே டிக்கு போட்டிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அது மறுபடியும் போய்ட்டு அந்த ஜாயினிங் த இதில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து என்னெல்லாம் வந்துட்டு காசு செலவாகும், எவ்வளோ காசு செலவாகும் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த 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 ப்ராசஸில் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காசு வந்து ஆகப்போகுது அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000 pounds வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க NMCயோடைய மொத்த ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து என்டையர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். நம்ம இந்த என்டையர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸையும் அட் அ டைம் கம்ப்ளீட் பண்ண போகிறதில்ல. அவங்க ரதி சொன்ன விஷயம் என்னென்னா வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் வெறும் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் எடுக்க போகிறீங்க. இதுதான் ஸ்டேஜ் 1. இந்த ஸ்டேஜ் 2ங்கிற அந்த ஆஸ்கி டெஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நீங்கள் யூகேக்கு போனதுக்கப்புறம் தான் இதை வந்து நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் உங்களுக்கு வீசா கிடச்சி நீங்கள் யூகே போகிறதுக்கு வந்து இந்த ஆஸ்கி டெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் யூகே போய் 2 மாதம் கழிச்சு ஆஸ்கி டெஸ்ட் எடுத்தால் போதும். ஸோ ஆக்சுவல் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 140 pounds, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 14,000 rupees-உம், நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டேஜ் 1 டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 83 pounds, ஒரு 8,000 rupees-உம், ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 22,000 pounds, 20,000 rupees கிட்ட இந்தியன் ருபீஸில் செலவாகுது. இது மட்டும்தான் இந்த டைமில் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. இந்த ஆஸ்கிக்கான காசு வந்து என்ன அப்படிங்கிறத அப்புறமா பார்ப்போம். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஒரு 20,000 rupees IELTS-க்கும் இந்த NMC ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் NMCயோட டெஸ்ட் 1க்கு வந்துட்டு ஒரு 20,000 rupees-உம் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 rupees வந்து இது வரைக்கும் செலவு பண்ணியிருப்பீங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் வந்துட்டு அவங்க சொன்னது என்னென்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்ஸ், ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க நீங்கள் தான் இந்த பர்சன் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அடிஷ்னல் லிங்க்ஸ் ஓப்பன் ஆகும், நீங்கள் அடிஷ்னல் டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். என்னெல்லாம் டாக்குமெண்டேஷன் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பர்த் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் ஒரிஜினல், உங்களுடைய காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து தேவைப்படும். இது தவிர நீங்கள் யூஜி பண்ணியிருக்கீங்க, பிஜி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூஜி அண்ட் பிஜிக்கும் வந்துட்டு காலேஜ்லேருந்து ஒரு லெட்டர் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து இந்த காலேஜில் படிச்சிருக்கோங்க. டிகிரி சர்டிஃபிகேட் தவிர நீங்கள் காலேஜில் வந்துட்டு உங்களுடைய ஹெச்ஓடிடியோ இல்லை டீன் கிட்டேயோ வந்துட்டு இங்கே ஒரு லெட்டர் வாங்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரே காலேஜில் யூஜி அண்ட் பிஜி ரெண்டுமே படிச்சிருந்தீங்கன்னா கூட யூஜிக்கு தனியாக பிஜிக்கு தனியான்னு 2 லெட்டர் வாங்க வேண்டியிருக்கும். ரதி சொன்னது தான் வந்து அவங்க வந்து யூஜி அண்ட் பிஜி ஒரே காலேஜில் படிச்சுட்டு ஒரு லெட்டர் தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு அவங்ககிட்ட 2 லெட்டர் இருந்தாலும் இன்னொரு லெட்டர் வந்து அட்டாச் பண்ண மறந்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய ப்ராசஸ் ஓரளவுக்கு டிலே ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் ஆகும்போதும் அதில் வந்து ஒரு செக்லிஸ்ட் இருக்கும், இந்த டாக்குமெண்ட் அப்லோடர் அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம், நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்ட்டு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்களா, இந்த சப்மிட் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் உங்கள் ரதி சொன்ன விஷயம் என்னென்னா வந்துட்டு நீங்கள் வந்து இந்த NMC அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 1-2 இன்ஃபர்மேஷன் தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும்.
நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி முடித்து எவாலுவேஷன் ஃபீஸ் பே பண்ணி டெஸ்ட் ஆஃப் காம்பிடன்ஸ் அந்த சிபிடி முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ தான் வந்து அந்த லிங்க்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். மற்ற ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட்ஸ், அந்த ஹெல்த் டாக்குமெண்ட், மற்ற டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் வந்து அப்போ தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி மெயினாக வந்து ஐடென்டிட்டி டாக்குமெண்ட், அதாவது பாஸ்போர்ட்டோடைய இன்ஃபர்மேஷன். ஸோ பாஸ்போர்ட்டோட காப்பி கேட்பாங்க. இந்த பாஸ்போர்ட் காப்பி தவிர வந்து மெயினாக வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா, அதாவது நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க நர்சிங் கவுன்சில் அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் எவிடன்ஸாக அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது தவிர வந்து உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட்டோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த டைமில். ஸோ இந்த டைமில் வந்து உங்களோட எஜுகேஷன் பாடி ஆகட்டும், யார் எந்த டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்கள வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ரெஃபரன்ஸ் டீட்டெயில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு தடவை சொல்லிடுறது பெட்டர், இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி காண்டாக்ட் வரலாம் அப்படின்ட்டு. ஒருவேளை அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும், ஆமாம் இவங்க படிச்சிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 டாக்குமெண்ட் மட்டும் தான் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எவாலுவேஷன் ஃபீஸ் 140 pounds பே பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து அக்செப்டபிளாக இல்லையான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுடைய நர்சிங் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க கம்பேரபிள் அப்படின்னு டீம் பண்ணிங்க, வேற ஒரு கண்ட்ரியில் நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கம்பேரபிள் அப்படின்னா நீங்கள் சிபிடி எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் பொதுவாக இந்தியாவுடைய நர்சிங் குவாலிஃபிகேஷனுக்கு சிபிடி எழுத வேண்டியிருக்கும். அது வந்து அக்செப்டபிள் க்ரைட்டீரியா, எலிஜிபிள் க்ரைட்டீரியா. பட் ஆனால் வந்து இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து மேற்கொண்டு நீங்கள் சிபிடி எழுதி யூகேயோடைய என்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து உங்களை ப்ரொசீட் பண்ணுவாங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் சிபிடி முடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த சிபிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இந்த சிபிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் என்ன ஆகும்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலமாக போயிருக்கும்போது அவங்க வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சிபிடிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி மெட்டீரியல் வந்து படிக்க வேண்டியிருக்கும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து அவங்க அனுப்பி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் உட்காந்து நீங்கள் படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு வந்து உங்களோட ஃபீல்டில் இருந்து தான் கேட்க போகிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதாகவே இருந்தாலும் வந்துட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்கான ஒரு கைட்லைன் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க அனுப்பி வைப்பாங்க. அவங்களுடைய நீங்கள் எந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இந்த டைமில் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது தவிர வந்து சிபிடியை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் இருக்குதுன்னு பார்ப்போம். அவங்க சொன்ன மாதிரி வந்து இது ஒரு 120 questions வந்து 4 hours கேட்பாங்க. இது வந்து இதில் வந்து அவங்க டெஸ்ட் ஆஃப் காம்பிடன்ஸ் மேட் ஆஃப் 2 parts. மல்டிபிள் சாய்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் தியரிட்டிக்கல் டெஸ்ட் நோன் அஸ் சிபிடி, இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நோன் அஸ் ஆஸ்கி அப்படிங்கிறாங்க. இந்த OSCEங்கிறது, இந்த ஆஸ்கி பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை. இந்த சிபிடிங்கிறது என்னென்னு பார்ப்போம். இது 120 questions. இது வந்து 4 hours எக்ஸாம். பியர்சன் வியூ அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து இதை உலகம் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் சென்டர்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் இந்தியன் சிட்டிஸ்லையும் வந்து இந்த பியர்சன் வியூவோட டெஸ்ட் சென்டர் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, இந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்களும் வந்து கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் புக்லெட்டு என்னெல்லாம் வந்து நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சில ப்ளூ பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்தும் நீங்கள் படிச்சுக்கலாம். இது படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பியர்சன் வியூ வெப்சைட்டில் வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டேட்டில் வந்து உங்களோட எக்ஸாம் புக் பண்ணிக்கலாம். IELTS எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அது எப்படி புக் பண்ணுவீங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. நீங்கள் ஆன்லைன் நீங்கள் அந்த ஒரு சென்டருக்கு போனோன்னே மொபைல், டெலிஃபோன் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் அங்கே போயிட்டு அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து அந்த டெஸ்ட் சென்டரில் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதணும். 120 questions 4 hours கொடுத்தாலும் உங்களுக்கு ஜென்ரலாக 4 hours தேவைப்படாது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சிடலாம். அகெயின் அவங்க சொன்னது என்னென்னா வந்துட்டு நீங்கள் நர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மெட்டீரியல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு போகும்போது ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய என்எம்சியில் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்தராக வந்து லிங்க்ஸ் ஓப்பன் ஆகும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இப்போ மேற்கொண்டு என்ன டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது அது ஒரு சாஃப்ட் காப்பி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்களே சொல்லுவாங்க ப்ராசஸிங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அந்த இதுக்கு போச்சா இல்லையா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணிட்டு இருக்கணும். இந்த ஸ்டெப்பில் வந்து நிறைய ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மெயினாக வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிளாக் இங்கில் கேபிட்டல் லெட்டரில் ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. அதை ஃபில்அப் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் சேர்த்து வந்து நீங்கள் அதை வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும்.
இதை வந்து நீங்கள் கொரியர் பண்ண வேண்டியிருக்கும். ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம் ஆர் கொரியரில் அனுப்பலாம். ஸ்பீட் கொரியரில் அனுப்புறது ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் கொரியர் பண்ணதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சா இல்லையாங்கிறது நீங்கள் அந்த என்எம்சி ஆன்லைன்லேயே பார்க்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ்ட் அப்படின்னு வரும். டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்கள் ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஸ்டார்டட் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் அது வந்து வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் அனுப்புகிற டாக்குமெண்ட் வந்து அவங்களுக்கு போச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், நீங்கள் அந்த ரிட்டர்ன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி ஸ்பீட் கொரியர் அனுப்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் கிடச்சி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய சாஃப்ட் காப்பீஸ்லாம் நீங்கள் அனுப்பிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டில் கிளியர் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப். ஸோ இந்த நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க போகிறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்எம்சி வந்து உங்களுக்கு அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிவிடுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து அது அந்த டைமில் வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சிடும், இந்த மாதிரி நீங்கள் வந்து என்எம்சியில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, சிபிடி வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு நேரடியாக சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் வந்து வீட்டுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் தான் வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். இதை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஸ்கேன் பண்ணி ஒரு சாஃப்ட் காப்பியும் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி நீங்கள் சிபிடி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 35 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்கிறாங்க. ஆல்தோ 3 மந்த்ஸ் வரைக்கும் வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெசிஷன் லெட்டர் அப்படின்னு அனுப்புவாங்க. இந்த டெசிஷன் லெட்டர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் வரும். இந்த டெசிஷன் லெட்டரையும் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் மாதிரியே பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் யூகே வந்ததுக்கப்புறமும் கூட வந்துட்டு உங்களுக்கு டிபெண்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரும்போது இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் டெசிஷன் லெட்டர்ஸ்லாம் மறுபடியும் வந்து தேவைப்படலாம். ஸோ அதனால் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் வந்து நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் கிடைச்ச உடனே அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஒரு டைம் பீரியட் இருக்குது. ஐ திங்க் 3 மந்த்ஸ்னு நினைக்கிறேன். அந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் ஹோம் ஆஃபீஸில் என்ட்ரி கிளியரன்ஸ் தான் வீசா ப்ராசஸ். இந்த வீசாக்கு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ விஎஃப்எஸ் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். என்னுடைய டூரிஸ்ட் கைட் வீசாவில் வந்து நான் வந்து எப்படி விஎஃப்எஸ் ஆஃபீஸில் வந்துட்டு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதுவும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். விஎஃப்எஸ் ஆஃபீஸோட ப்ராசஸ் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த உங்களுடைய சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் வந்ததுக்கப்புறம் நர்ஸ் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது இந்த வீசா ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 1 வீக்குள்ளே வந்து உங்களுக்கு ஸ்டாம்பிங், பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்பிங் கொடுத்து பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூகேக்கு வரணும். இதுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும். ஸோ இந்த டைமில் வந்து அடிஷ்னல் காஸ்ட் வந்து இருக்கலாம். ஸோ ஒரு சில ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து இந்த டிக்கெட்டுக்கான காசை வந்து ஸ்பான்சர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த உங்கள் சேலரியில் படிச்சுக்கிற மாதிரி இருக்கலாம். சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து உங்களே டிக்கெட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சொல்லலாம். ஸோ பட் எப்படி இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்து டிக்கெட்டுக்கு காசு கேட்டு அவங்க வந்து வாங்கி கொடுக்குற மாதிரியும் சில ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நைப்போனியா இன்டர்நேஷ்னல் வந்து அவங்க உங்ககிட்டேருந்து காசு வாங்கிக்கிட்டு டிக்கெட் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னா ஒரு பேட்சாக வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் ஒவ்வொரு மந்த்தும் வந்து ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு பேட்ச் ஆஃப் நர்சஸ் வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டேயில் வந்து உங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஏனோ தானோ ஒரு டேயில் வந்து வர முடியாது. ஸோ இது நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் வந்து போனதுக்கான எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து இங்கே தங்கி நீங்கள் எப்படி வந்து இந்த ஆஸ்கி டெஸ்ட் எழுதுறது என்னெல்லாம் வந்து ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாக அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணுங்கிறனால அதை வந்து தனி வீடியோவாக பார்ட் 2 போடுறேன் நான். ஸோ ஓரளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலாக இருக்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை நான் ஏதாவது கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கு வந்து இந்த வீடியோட கண்டென்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ரதி சிஸ்டருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து அகைன் இன்னொரு தடவை சொல்லிடலாம். நீங்கள் கமெண்ட் போடும்போது அவங்களுக்கும் மறக்காமல் தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் கூடிய சீக்கிரமே வந்து யூகேக்கு வரும்போது நர்ஸ் ஆப்ஷனில் வந்துட்டு யூகேக்கு வரும்போது என்ன பண்ண வேண்டியிருக்கும், என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணி தருவாங்க, எப்படி வந்து இந்த ஆஸ்கி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்டு வீடியோ இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட் வீடியோவாவது நான் போட வேண்டியிருக்கும். ஸோ நான் வந்து அப்புறமா